பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அங்கிள், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக உங்களுடைய காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க எல்லா விஷயத்துலையுமே நான் தயாராக இருக்கேன்ல. அப்புறமா எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்னுடைய மனசுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? சொல்ல வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு வலி வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டேன். இங்கே பார், இதுக்கு மேலே என் பொண்ணு பார்க்குறதோ அவகிட்ட பேசுகிறதோ ஏதாவது ஒன்று சொல்லி அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் என்னுடைய பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜோசப். இதை கேட்டதுமே செலியன் அதை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க? அவள் என்னுடைய ஒய்ஃபாக இருக்கா, அவளை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக டைவர்ஸ் ஆக போகுதில்ல, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக போகுது, இன்னும் ஆகலைல, ஆகும், கண்டிப்பாக ஆக வைப்பேன். என்னுடைய பொண்ணுக்கு நல்ல எதிர்காலத்தை முதல்ல நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, ஆனால் இப்போ அவளுக்கு அமைகிற வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துக்காக அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குவேன். நீ எதை நினைச்சு நீ பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டெல்லாம் பேசுறாங்க. இதை கேட்டு செலியன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.